அரியலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்காக இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு பாளையபாடி, வெங்கனூர், கடூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சோழமண்டல தளபதி ஐயா சுரேஷ் மூப்பனார் அவர்கள் வாக்கு சேகரித்தார்கள். அப்போது பேசிய சுரேஷ் மூப்பனார் அவர்கள் வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மூப்பனார் குடும்பத்தின் பிரதிநிதியாக நிறுத்தப்பட்டுள்ளார் என வாக்கு சேகரித்தார்கள். சந்திப்பதோடு மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கொரோனா இன்றைய சட்டமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு தாமரை ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பதற்காக இன்று காலையில் இருந்து அரியலூர் தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இறுதியாக கடூர் கிராமத்திலே முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களிடம் வாக்குகளை நாடி வந்துள்ளேன். கடூர் பகுதி என்றாலே ஐயா மூப்பனார் குடும்பத்திற்கு ஒரு தனி பெரியம். அவர்களது மூதாதையர்கள் எல்லாம் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து இங்கிருந்துதான் புலம்பெயர்ந்து மற்ற மாவட்டங்களுக்கு சென்றுள்ளார். நிறைய மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களுக்கும் நாம் எல்லாம் அன்போடு அழைக்கும் சென்னையார் ஜிஆர் மூப்பனார் ஆகட்டும், தமிழர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா சவுந்தரராஜ மூப்பனார் அவர்களுக்கு அனைவரது முப்பாட்டனாரும் இந்த பகுதியில் இருந்துதான் வந்தவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற பகுதி கடூர் பகுதி, அதுவும் அரியலூர் சட்டமன்ற தொகுதியிலே உட்பட்ட பகுதி. அந்த பகுதியிலே இறுதியாக எனது வாக்கு சேகரிப்பை முடிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அதுவும் நமது கூட்டணி கட்சியின் வேட்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவோடு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடும் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு சேகரிப்பதற்காக உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடம் வாக்கு கேட்க வந்துள்ளேன். ஓரிரு தினங்களுக்கு முன்பு நமது மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் ஏலாக்குறிச்சியிலே அரியலூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்டு நமது வேட்பாளர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு பெரும் கடலில் மூழ்கி நம்முடைய வேட்பாளருக்காக வாக்கு சேகரித்தார்கள். இதை என்ன காட்டுகிறது என்றால், நம்முடைய வெற்றி, அதுவும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த வெற்றியும் அரியலூர் சட்டமன்ற வேட்பாளரது வெற்றியும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று தெரிகிறது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் நீங்கள் அனைவரும் நம்முடைய வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு அதிக வாக்குகள் கடூர் கிராமத்தில் இருந்துதான் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அவர் மூப்பனார் குடும்பத்தின் பிரதிநிதியாக இந்த உங்களிடம் நிறுத்தப்பட்டுள்ளார். தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆட்சிய பணிகள் இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல அரியலூர் மாவட்டத்திற்கு மிகச்சிறந்த பணியாற்றியுள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பல சாலை வசதிகள் காலையில பாளையபாடி ஆரம்பிச்சு கடூரை முடிக்கிறேன். குக்கிராமம் எல்லாம் உண்ணாவிரம் போகும்போதெல்லாம் எந்த இடத்துலையும் தடை பெற்றோ இல்ல பாலம் மேடு பள்ளமாவோ இருந்த பார்க்கணும். சகலைகள் மாதிரி போட்டுக்கிறாங்க நம்முடைய வேட்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் வேட்பாளர். அப்படிப்பட்ட திட்டங்கள் எப்படி வருதுன்னா, ஆட்சியில் உள்ள அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஆட்சியில் இருப்பதனால் இணக்கமாக உள்ள மத்திய உள்ள சர்க்கார் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் இருவரும் சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களும் முறையாக இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை தாமரை எஸ் ராஜேந்திரன். ஏன் சொல்லி திரும்ப சொல்றேன்னா, கடந்த 5 வருஷத்துல பல நல்ல திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கிறாரு. எனக்கு முன்ன பேசின சகோதரர் கூட சொன்னார்,
மருத்துவக் கல்லூரி இந்த பகுதிக்கு வந்திருக்கு. நம்ம தான் எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இத்தனை வருஷமா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 347 கோடி திட்டம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஏதோ சட்டமன்றம் மாற்று கேட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆனா தாமரை ராஜேந்திரன் தான் சுமார் 350 கோடி ரூபாயில அந்த மருத்துவக் கல்லூரியில் வர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே இந்த பகுதிவாழ் மக்கள் பயன்படும் வகையிலே அவர்களுக்காக, அவர்களின் உரிமைகளுக்காக, அவர்களுடைய நல்வாழ்வுக்காக சட்டமன்றத்திலே வாதாடி போராடி ரூபாய் 350 கோடியிலே மருத்துவக் கல்லூரியை அரியலூர் மாவட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இப்படிப்பட்ட நல்ல வேட்பாளரைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்கள் தலைவர் ஐயா அவர்கள் கூட 2 நாளுக்கு முன்னாடி தேவாசத்தில் பேசும்போது கூட எங்களுடைய 100 பிரதிநிதி, அதனால இவர் போட்டுக் கொள்ளணும்னு சொன்னாங்க. நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கொடியை பார்த்தீங்கன்னா அதுல தெரிஞ்ச காமராஜர் படம், மக்கள் தலைவர் ஐயா 100 படம் இருக்கும். அது என்ன அர்த்தம்னா நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை, எதுலையுமே ஒளிவு மறைவு இருக்காது. மற்ற கட்சிக்காரங்க மாதிரி இல்லை. அந்த கூட்டணியில் தான் மக்கள் தலைவர் ஐயா அவர்கள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் ஆதரிக்கின்ற கூட்டணி இயக்க நண்பர்கள் அனைவரும் இந்த கொள்கையோடு தான் இந்த கூட்டணியிலே களம் காண்கிறார்கள். ஆனால் எதிரே உள்ளவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட எண்ணத்தை நிச்சயமாக நேர்மையாகவும், எளிமையாகவும், தூய்மையாகவும், வெளிப்படை தன்மையோடும் இருப்பவர்கள் அல்ல. அதனால அதை மனதில் நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டவங்க தான் உங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள் வர திட்டம் வர இருக்கின்ற 5 ஆண்டுகளிலும் முழுமையாக உங்களுக்கு சென்றடையும். அதனால மத்திய அரசோடு இணக்கமாக உள்ள அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 5 ஆண்டுகள் கடந்த 5 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பு நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மகளிருக்காக விட்டு சென்ற பல திட்டங்களை முன்முறையை செய்தது இன்றைய தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் அவர்களும், துணை முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட நல்ல பல திட்டங்கள் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் செய்து முடித்து அதை செய்ய விடாமல் தடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு உதாரணம் சொல்றேன். பொங்கலுக்கு 2500 ரூபாய் அவங்களுக்குலாம் கொடுக்கணும். கொரோனா காலத்திலையும் இந்த மக்கள், ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், எந்த தட்டு அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, மேல்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த பொங்கல் பண்டிகையை, தமிழர் திருநாளை முறையாக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே ரூபாய் 750 2500 பணம் அவங்களுக்கு வங்கி கணக்கிலே செலுத்தினார்கள். அது போடக்கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்டது. அதன் மூலம் கோர்ட்டுக்கு சென்று அதை தடை வாங்கணும் நினைச்சவங்க தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் கூட்டணியில் தான் இன்னைக்கு ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உங்களுக்கு கூட்ட மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அல்ல, மக்களுக்கு விரோதமாக, மக்களின் எதிரியாக செயல்படக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். ஆகவே அதை மனதில் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய மக்களுக்காக, இந்த பகுதி வாழ் மக்களுக்காக 234 தொகுதிகளிலும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 70 தொகுதிகளுக்கு மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுடன் சென்று தொகுதியில் பிரச்சாரம் செய்துள்ளேன். எந்த தொகுதியும் இல்லாத வரவேற்கும் உற்சாகம் இந்த தொகுதியில் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் இருப்பதற்கு காரணம் நம்முடைய வேட்பாளர் வாக்களிக்கின்ற பணி. அவருக்கு இணக்கமாக உள்ள கூட்டணி இயக்கத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுகிறார்கள் என்பது இந்த நேரத்தில் மறுக்க முடியாத உண்மை. ஆகவே கூட்டணி இயக்கத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய வேட்பாளர்களுக்கும் முறையாக, சரியாக அவர்களுக்கு வேட்பாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. அதோடு மட்டுமல்லாமல் இந்த அரசு, தமிழக அரசு, எடப்பாடியார் தலைமையிலான தமிழக அரசு மகளிருக்கான, விவசாயிகளுக்கான, நடுத்தர வர்க்கத்திற்கான பல நல்ல அரிய திட்டங்களை
அறிவித்துள்ளது. அதை அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை இந்த அவங்க ஆட்சி காலம் முடிவதற்குள் அதை முறையாக சரியாக அந்தந்த பகுதிவாழ் மக்களுக்கு சென்றடையும் வழி அவர்களுக்கு சேர்த்துள்ளார்கள். அதற்கு உதாரணம் உங்களுடைய கடன் ரத்துப்படி, விவசாய கடன், கூட்டுறவு கடன் ரத்துப்படி, நகை கடன் ரத்துப்படி, கூட்டுறவு கடன், நகை கடன் ரத்துப்படி, இப்படி பல நல்ல திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். ஆனால் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உங்களை எல்லாம் ஏமாற்றி உங்களுடைய நகைகளை கொண்டு அடமானம் நீங்கள் நாங்கள் வந்தவுடன் அந்த அடமான தொகையை நீட்டு உங்களுக்கு உங்களுடைய நகை உங்களுடையவே இருக்கும் என்று ஒரு புலிவாக்கினை கூறி 2 வருட காலமாக அவர்கள் பொறுப்பேற்ற பிறகும் இந்த எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் உங்களுடைய நகை கடனையோ வேறு எந்த கடனையோ அவர்களுக்கு உங்களிடம் தெரிவித்து தரவில்லை. காரணம் என்ன? மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசுடன் நரேந்திர மோடி நல்லாட்சியுடன் அவர்களுக்கு இணக்கமான செயல்பாடு இல்லை. காரணம், அவர்களை எதிர்த்துக் கொண்டே இருப்பதனால் அவர்களுக்கு எந்த திட்டமும் அவர்களால் உங்களுக்கு செய்ய முடியவில்லை. ஆனால் இன்று நம் தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்களும் மத்தியில் உள்ள ஆட்சியாளர்களுடன் இணக்கமாக செயல்படுவதால் முறையாக சரியாக மத்திய மாநில அரசின் திட்டங்கள் இந்த பகுதிவாழ் மக்களுக்கு சென்றடைகின்றது. அதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் முன்னேறுகின்றது. அதனால்தான் இந்த சாலை வசதிகள் பல ஆயிரக்கணக்கான சுமார் வாகனத்தில் வரும்போது நம்ம வேட்பாளர் சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன சாலை வசதிகளை ஏற்பாடு செய்துள்ளார்.